ஹாய் மை ஃபேமிலிஸ். காலையிலே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கான ஒரு சைடிஷ் கூட பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் ஒரு ஆனியன் வச்சு வித்தவுட் பன்னீரில் ஒரு மசாலா பண்ணலாம். அதுவும் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் வெந்தாலே போதும். அந்த வெந்த கீரையை ஆற வச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து நல்லா மையாக அரைச்சி அதை சப்பாத்தி மாவில் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அதையும் அந்த சப்பாத்தி மாவுலேயே ஊற்றி சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க காரமாக. ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணா சாய்ஸ் தான். அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துடுவாங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா 2 அடி அடிச்சிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். ஊற வைக்கிறதுக்காக மாவு ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மேலெல்லாம் தடவி வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வைங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆனியனை பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மேலே கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கோகோனட் ஆயில் தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே. கோகோனட் ஆயில் நல்லா காஞ்ச பாரு அந்த பெருசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் நல்லா வதக்கி அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் நறுத்துன்னு இருக்கக்கூடாது. நறுத்துன்னு இருந்தால் டேஸ்ட் வராது. நல்லா வதங்கினா தான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்கின பாரு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். வதங்கின பாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டுடைய பேஸ்ட்டோடைய ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். அதோடய ஸ்மெல் போன பாரு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், மசாலாலாம் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கின பாரு நீங்கள் 2 டொமேட்டோ பெருசாக சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் இந்த மசாலாத்தூளை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ப்ளஸ் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்க விடுங்க. அந்த தக்காளி வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கினா பாரு ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் புளிப்பு இல்லாமல் சேர்த்து அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருங்க. 2 நிமிஷம் அந்த தயிர் அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினா பாரு அந்த ஆல்ரெடி வதக்கி வச்ச நம்ம பெருசாக வதக்கி வச்ச வெங்காயத்தை அந்த கிரேவி கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை மூடி வச்சுருங்க. அது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும். அந்த 5 நிமிஷம் கழிச்சு அது நல்லா கிரேவி ரெடியான பாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலையை குட்டியாக கட் பண்ணி அந்த கிரேவியில் போட்டு மூடி எட்ட வச்சுருங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊறின சப்பாத்தி மாவை எடுத்து எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரியே ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் மாவு நல்லா தொட்டு ஒட்டிக்கோங்க, ஒட்டாது. தோசைக்கல்ல நல்லா சூடான பாரு ஒரு சப்பாத்தியாக லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளாரையும் நல்லா வேகும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சின்னா வந்துட்டு அப்பளம் மாதிரி ஆகிடும், சப்பாத்தி சாஃப்டாக இருக்காது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறப்ப சப்பாத்தி ஒரு 24 ஹவர்ஸ் வரையுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்ச சப்பாத்தி கூட சுட அந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் குட்டீஸு விரும்பி சாப்பிட்றாங்களான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக்கும் போடுங்க.